தனக்கு பயங்கரமா அடிபட்டுக்கு யாராவது வந்து காப்பாத்துங்கன்னு சொல்லி இங்க ஒரு போலீஸ்காரர் கதறிட்டு இருக்காரு. ஆனா அவர் காப்பாத்த வந்தவங்க அங்க வந்து பார்க்கும்போது அவர் எலும்பு கூட மட்டும் தான் அங்க இருக்குது. இது ஏதாவது டிராப்பா இருக்குமோன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த கேரளா போலீஸ்காரங்க இப்போ தமிழ்நாட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்க ஒரு போலீஸ்க்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஸ்டீபன்ங்கிற ஒருத்தர் காட்டுல மாட்டிக்கிட்டதா எங்களுக்கு கால் வந்திருக்குன்னு சொல்றாரு. இதை கேட்டு ஷாக்கான தமிழ்நாட்டு போலீஸ், நீங்க சொல்ற ஸ்டீபனுங்கிறவர் 30 வருஷத்துக்கு முன்னாடியே தொலைஞ்சு போயிட்டாரு, அவர் எப்படி கால் பண்ணிருக்க முடியும்னு சொல்லி கேக்குறாரு. ஏற்கனவே இந்த காடு ரொம்பவே மர்மமான காடுன்னு சொல்லிட்டு இருந்தா அதுல இருந்து ஒரு போலீஸ்காரர் தப்பிச்சு போனா போதும்னு சொல்லி தப்பிச்சு ஓடும்போது தெரியாம அங்க இருந்த ஒரு புதக்குழுக்குள்ள விழுந்துடுறாரு. அவரு கத்துற சத்தத்தை கேட்டு நம்ம ஹீரோவும் இன்னொரு ஆபீசருமே ஓடி வந்து அவரை எப்படியாவது காப்பாத்தணும்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது அவர் கையில இருந்து ஒரு சொட்டு ரத்த கீழே விழுகுது. அடுத்த நிமிஷமே இவ்வளவு நேரம் பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருந்தா அந்த இடமே டக்குன்னு மழையெல்லாம் நின்னு போய் இருட்டா மாற ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம இவங்களால கேட்க முடியாத மாதிரி ஒரு சத்தமும் கேக்குது. இந்த சத்தத்தை தாங்க முடியாத அதுல இருந்து ஒரு ஆபீசருமே இப்ப அவர் கையில இருந்து கன்னத்துக்கு சுட ஆரம்பிக்கிறாரு. அப்படி சுட்ட அடுத்த நிமிஷமே நம்ம ஹீரோ வேற ஒரு டைம்ல கண்முடிக்கிறாரு. அந்த டைம்ல நம்ம ஹீரோ கூட இருந்த போலீஸ் ஆபீசர் யாருமே கூட இல்ல. அந்த இடத்துல ஒரு ஃபாரின் பொண்ணு மட்டும் நடந்து வந்துட்டு இருக்கா. இப்ப அந்த பொண்ணுமே அவகிட்ட இருந்த கண்ணை வச்சு நம்ம ஹீரோவை சுட மாதிரி வர திடீர்னு பார்த்தா நம்ம ஹீரோ இப்போ வேற டைம்ல கண்முடிக்கிறாரு. நம்ம ஹீரோவை சுத்தி என்ன நடக்குதுன்னு அவருக்கு சுத்தமா புரியல.